ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜர்னி வித் ஜிவி. இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகான ஒரு இடம் தாங்க பார்க்க போகிறோம். அந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு பியூட்டிஃபுல் எமர்ஜிங் ஒயாசிஸ். அண்டு ரொம்ப கரெக்டாக சொல்லணுன்னா இந்த பிளேஸ் ஒரு ரீக்ரியேஷன் ஆஃப் நேச்சர். வெல்கம் டு த பியூட்டிஃபுல் Boulevard. இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரிலாக்ஸிங் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இந்த Boulevard 3.2 மைல்ஸ் ரூட்டுங்க. வாக்கிங் ட்ராக் மட்டுமே 2 கிலோமீட்டர்ஸ். இங்கே பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸ், வாட்டர் பாடிஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாமே இருக்குங்க. அண்ட் ஈவன் ஜிம், அவுட்டோர் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே நாளில் நம்ம பார்க்க முடியாது. இன்றைக்கி அந்த நேச்சர் பார்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடியே சம்மர் பிகினிங்லேயே எடுத்த வீடியோஸ் தான். ஏன்னா அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதையும் இதில் அட்டாச் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக Boulevardக்கு 4 மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் 3 சப் என்ட்ரன்சஸ் இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வரும். இங்கே பாருங்களேன், இந்த கல்வாழை அதோட வைப்ரண்ட் ஆரஞ்ச் கலரில் எவ்வளோ ரெசப்டிவாக இருக்குது பாருங்கள். ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் இந்த வாக்கிங் ட்ராக்கோட 2 பக்கத்தில் இருக்க கோல்டன் ஷவர் ட்ரீஸோட நடுவில் நடக்கிறதே ஒரு தனி எனர்ஜிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எல்லோ கலர் பூ. இதை தமிழில் மஞ்சள் கொன்றை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட பொட்டானிக்கல் நேம் Cassia Glauca. இது சவுத் ஏஷியன் நேட்டிவ் சேர்ந்த பிளான்ட் ஃபேமிலிங்க. இது லாக்டவுன் ரிலீஸ் பண்ண உடனே எடுத்த வீடியோங்க இது. இங்கே பாருங்கள், கொரோனா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது அனதர் வெரைட்டி ஆஃப் எல்லோ ஃப்ளவர்ஸ். இது பெல் ஷேப்பில் இருக்கும். இதை கோல்டன் ட்ரம்ஃபெட் இல்லைனா எல்லோ பெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் இதை மஞ்சள் மணிகள்னுவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியுது உங்களுக்கு? டார்க் க்ரீன் கலரில் லெமன் ட்ரீ தான் இது. க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரீன் கலரில் லெமன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இந்த வாக்கிங் ட்ராக்கோட சைடில் தான் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த சம்மர்லேயும். அண்டு இங்கே நிறைய மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், மாதுளம் மரம் எவ்வளோ கைக்கு எட்டின தூரத்துலேயே மாதுளம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மாதுளை மரத்தை நேரில் பார்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்துருக்கிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. அண்ட் நீங்கள் அங்கே பார்க்குறது ட்ரிப் இரிகேஷன் மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே 24/7 செக்யூரிட்டிங்க. எவ்வளோ கேர் எடுத்து இந்த இடத்த பார்த்துப்பாங்க தெரியுங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஷ்ரப்ஸு, டார்க் க்ரீன் பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கிட்ட பார்த்தா நந்தியா வெட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அதோட லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்லியாக க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். பார்க்கறதுக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும், க்ரீன் கலர் ரோஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி. அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான துளசி, காட்டு துளசின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ரங்கூன் மல்லி. இதை பார்க்கும்போதெல்லாம் என்னோடய பிறந்த வீடு தான் ஞாபகம் வரும். எங்கள் வீட்டு கேட்டோட ஆர்ச்சில் இந்த கொடியை ஏற்றி விட்டுருப்பாங்க. அவ்வளோ ஒரு ப்ளசன்ட் ஃப்ராக்ரன்ஸ். இது பூக்கும்போது ஒயிட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா கலர் ஷேட் மாறி டார்க் பிங்க் ஆகிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், குட்டி பேரிச்சம்பழ மரம். சம்மர் சீசன் ஆரம்பிக்கும் போது தான் குட்டி குட்டியாக டேட்ஸ் வர ஆரம்பிக்கும். நம்ம தென்னம்பாலையில் குட்டி குட்டியாக பூ வர மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்களா நம்ம ஒரு செம்பருத்திங்க, என்ன ஒரு அழகான கலரில் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. யாரோ நம்ம ரிலேஷன் ஊர்லேருந்து வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல். இந்த வாட்டர் பாடிஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது இந்த லேக்கோட எக்ஸ்டென்ஷனுங்க. அதோட பேக் சைட் பாருங்கள், தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளோ க்யூட்டில். இந்த மாதிரி நிறைய விசிட்டர்ஸ் போவாங்கங்க. அப்புறம் இந்த தண்ணி, இந்த பூ, இந்த ஏரியா இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா முருங்கை மரம். யூஸ்வலாக நம்ம இங்கே வரும்போதெல்லாம் முருங்கைக்காய் கிடைக்கதே கஷ்டமாக இருக்கும். இப்போ Boulevardல நிறைய இடத்துல இருக்குங்க முருங்கை மரம். அண்ட் இது சிங்கப்பூர் டெய்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க, சன்ஃப்ளவரோட மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி. அண்ட் இது பொட்டானிக்கல் நேம் வெடீலியா. அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நிறைய இடத்துல அப்படியே கீழே ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் சன்லைட்டில் இந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் குட்டி பவுக்ரிக் தெரியுது பாருங்கள்.
காலையில் ஒழுங்காக வாக்கிங் போகிறவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஓவர் பிரிட்ஜுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த சீன்லாம். இன்னொரு விசிட்டர் பாருங்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அரளிப்பூ தான். ஆனால் வந்து இந்த ஒரே பிளான்ட்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அரளி இருக்கும். இங்கே டார்க் பிங்க்காக, அப்புறம் வந்து இது கொஞ்சம் மிக்ஸ்டு ஒயிட் அண்ட் பிங்க்காக, இது கொஞ்சம் ஒயிட் ஜாஸ்தியாக இருக்க பிங்க் அண்ட் பிளெயின் ஒயிட்டு. பொலிவார்டில் வேப்ப மரம் கூட வச்சுட்டாங்கங்க, அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். இது டனல் என்ட்ரன்ஸ், அதை மூடி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு டனல் இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த பச்சை பசேல் இருக்க இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள். காலையில் வந்து நிறைய பேர் மெடிடேஷனும் பண்ணுவாங்க, ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங் எல்லாமும் பண்ணுவாங்க. பட் இது லாக்டவுன் ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகிறதுனால வந்து நிறைய பேர் வரலை, அதனால தான் மெயினாக வீடியோவே எடுத்தேன். இது வந்து ஒரு மினி லேக் மாதிரிங்க, ஒரு டக் பாண்ட் ஃபீல் இருக்கும். இது சுற்றி வந்து உட்காரத்துக்கு சீட்டிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த இடத்துல உட்காந்து. அண்ட் இது பாருங்கள், இது வந்து சன்டான்சர்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருக்குல்ல. அண்ட் இங்கே பாருங்கள், ஒன் மோர் விசிட்டர் நம்ம பொலிவார்டுக்கு. இவங்க வந்து இவங்களோட ஹெட் பார்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கும் பாருங்கள். எங்கே திரும்பினாலும் இந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு ரெயின்போ எஃபெக்ட் கொடுக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா வந்து டனல் வந்துடும். இந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, பெரியவங்களும் ஆசைப்படுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இது உள்ளே போயிட்டு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அண்ட் இந்த டனல் வெளியில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன் மோர் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் அரளி தான், ஆரஞ்ச் ஒலியாண்டர் இல்லை மெக்சிகன் ஒலியாண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள், நம்ம பொகெயின்வில்லா ஆர்னமெண்டல் ஃப்ளவர். இது வீட்டுக்கே அழகு சேர்க்குற ஒரு ஃப்ளவர் தான். இது என்னன்னு தெரியல. அண்ட் இது திருப்பி இன்னொரு டைப் ஆஃப் அரளி, எல்லோ ஒலியாண்டர். அண்ட் இதுவும் ஒரு ஆர்னமெண்டல் ஃப்ளவர் தான், லைட் லாவெண்டர் கலரில் குட்டி குட்டியாக அழகாக ஒரு சரம் மாதிரி இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஃப்ளவர். இதை வந்து தமிழில் ஆகாயப்பூ அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த வியூ வந்து நான் சொன்ன அந்த ஓவர் பிரிட்ஜ்லேருந்து எடுத்த வியூ. இது வந்து பீச் மார்னிங் க்ளோரி, தமிழில் வந்து அடம்பு அப்படின்வாங்க. இது ஒரு சால்ட் டாலரன்ஸ் பிளான்ட்டுங்க. அண்ட் இதுக்கு நிறைய மெடிசினல் வேல்யூஸும் இருக்குது. ப்ளூ பெல்ஸ்னும் சொல்லுவாங்க, கேன்சர் செல்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுமா. அண்ட் இங்கே பாருங்கள், நம்ம யூகலிப்டஸ் மரம் எவ்வளோ ஹைட்டாக அந்த சன்லைட்டில் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அண்ட் இது நான் ஆல்ரெடி சொன்னேன் வந்து அந்த ட்ரம்பெட், கோல்டன் ட்ரம்பெட் ஃப்ளவர் தான். இது நிறைய இருக்குது இந்த பொலிவார்டில், வியூவே ரொம்ப அழகாக்கி கொடுக்கும் இது. அண்ட் இது நம்ம ஊர் பட்ரோஸுங்க, இதெல்லாம் பார்க்க நம்ம ஊர் ஞாபகம் தான் நிறைய வருது. அதுக்கப்புறம் இந்த லேக்கு திரும்பி வந்தாச்சு நம்ம, அதுதான் மெயின் லேக்கு, பொலிவார்ட் லேக்கு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் உன்னிப்பூ இருக்குது, அதான் சன் டான்சர் சொல்லுவோம்ல. இது மல்டி கலர்ட் சன் டான்சர், மல்டி கலர்ட் லாண்டனா. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அந்த பேக்ரவுண்ட் லேக் வியூவில். இன்னொரு என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மாதுளம்பழம் மரம் இருக்குது. அண்ட் இது வந்து நித்திய கல்யாணி, இன்னும் மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது, ஒரு டைப் ஆஃப் ஆர்னமெண்டல் ஃப்ளவர் தான். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறது வாகை மரத்தோட பூ தான். இதோட பொட்டானிக்கல் நேம் அல்பிசியா லெபெக். ஸ்டார்ட் பண்ண கல்வாழை செடி என்ட்ரன்ஸ்க்கே திரும்பி வந்தாச்சு. இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலாம். திரும்பி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.